வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கர்நாடகா மாநிலம் சிக்காபலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்ட ஆதியோகியை பார்க்க தான் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் ஆதியோகி சிலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கர்நாடகா மாநிலம் சிக்காபலூர் என்ற இடத்திலும் ஆதியோகி சிலை உள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கர்நாடகா சீஃப் மினிஸ்டரால் ஆதியோகி த சோர்ஸ் ஆஃப் யோகா என்ற சிலையை திறந்து வைத்துள்ளார். இப்பொழுது இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கர்நாடகா மாநிலம் சிக்காபலூர் என்ற இடத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஆதியோகி சிலை அமைந்துள்ளது. பெங்களூரிலிருந்து 71 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிலை அமைந்துள்ளது. பெங்களூர்லேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் இந்த இடத்த அடைஞ்சிடலாம். இந்த இடத்துல இருந்து 20 கிலோமீட்டரில் நந்தி ஹில்ஸும் அமைந்திருக்கு. சென்னையிலேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 340 கிலோமீட்டர் வருது. சென்னையிலேருந்து இங்கே வர 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். பெங்களூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூரை விட இங்கே இருக்கிற ஆதியோகியை பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே போதும். ஒரே நாளில் போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம். சிக்காபலூர்லேருந்து ஆதியோகிக்கு செல்லும் சாலை ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. சிக்காபலூர்லேருந்து ஆதியோகி சிலை உள்ள இடத்திற்கு பேருந்து வசதிகள் உள்ளன. நம்ம வர வழியில் ஆதியோகியோட பெரிய ஆர்ச்சை பார்க்கலாம். ஆர்ச் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போனதும் ஆதியோகி இருக்கிற இடம் வருகிறது. இங்கே கார் பார்க்கிங்க்கு நிறைய இடம் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் நிறைய கூட்டம் இங்கே வரும். ஸோ நீங்கள் வீக் டே மாதிரி போடுறது ரொம்ப பெட்ரு. ஸோ உங்களுக்கு நல்ல பார்க்கிங்கும் கிடைக்கும், ரிலாக்ஸாகவும் நீங்கள் பார்க்க முடியும். என்ட்ரன்ஸில் உயரமான திருசூலமை பார்க்கலாம். இங்கு 2 யானைகள் தேரை இழுத்து செல்வது போல் உள்ள சன்னதியில் ஒரு நாகம் பின்பு சிவலிங்கம் இருப்பது போல வைத்துள்ளனர். நம்ம சன்னதி உள்ள சென்று சுற்றி வந்து வணங்கலாம். அடுத்து ஒரு பெரிய கருங்கலில் நாகம் இருப்பது போல சிலை உள்ளது. இங்கும் நம்ம சுற்றி வந்து வணங்கிவிட்டு ஆதியோகி சிலை இருக்கும் இடத்திற்கு நடந்து செல்லலாம். ஆதியோகி சிலைக்கு முன்பு ஒரு பெரிய பிரம்மாண்ட 21 அடி உயர நந்தி சிலையை பார்க்கலாம். நந்தி தியான நிலையில் இருப்பது போல் அமைந்துள்ளது. அமாவாசை தினங்களில் பக்தர்கள் நந்திக்கு எண்ணெய் கொடுத்து வணங்குகிறார்கள். பிரதோஷம் நாளன்று நந்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. ஆதியோகி சிலை 2 மலைகளுக்கு நடுவில் அழகாக இருப்பது போல அமைத்துள்ளனர். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக உள்ளது. 112 அடி உயரத்தில் பார்க்க ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. படிக்கட்டில் ஏறி சென்றும் அருகில் நின்று தரிசனம் செய்யலாம். ஆதியோகி சிலைக்கு கீழே ஒரு பெரிய மண்டபத்தில் சப்த ரிஷிகள் சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளது. நடுவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவதை பார்க்கலாம். நாம் இங்கும் சுற்றி வந்து 7 ரிஷிகளையும் வணங்கலாம். இங்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது. ஆதியோகி என்பதின் அர்த்தம் முதலில் தோன்றிய யோகி. யோகிகளாம் யோகி என்பதுதான் அர்த்தம். தன்னுடைய சப்த ரிஷிகளான 7 ரிஷிகளுக்கும் யோகா பற்றி சொல்லிக் கொடுத்தது ஆதியோகி என்கின்ற இவர்தான். ஒரு மனிதன் தன்னுடைய மனித நிலையில் இருந்து தெய்வீக நிலையை அடைய 112 வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளது. அதை குறிக்கும் வகையில் ஆதியோகி சிலை 112 அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஆதியோகி அருகில் யோகேஸ்வர் லிங்கம் என்ற சிவலிங்கம் அமைத்துள்ளனர். மனித உடலில் உள்ள முக்கியமான 5 சக்கரத்தை குறிப்பது போல இங்குள்ள யோகேஸ்வர் லிங்கத்தை வைத்துள்ளனர். இந்த இடம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். தினமும் இரவு 7 மணிக்கு லேசர் லைட் ஷோ நடத்தப்படுகிறது. இதில் ஆதியோகி கதையும் யோகா எப்படி உருவானது போன்ற கதைகளும் சத்குருவால் ஒளி வடிவில் சொல்வது போல அமைக்கப்பட்டுள்ளது. இதை பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது தினமும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை நடத்தப்படுகிறது. மற்றும் இங்கு குடிநீர் வசதி, ரெஸ்ட் ரூம் வசதிகள் உள்ளன. இங்கு 2 வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டும் உள்ளது. பெங்களூர் சைடில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு முடியலனா இங்கு சிக்காபலூரில் அமைந்துள்ள இந்த ஆதியோகி சிலையை எளிதாக ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துடலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கூட கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணால் இது ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இடம் கரெக்டான ஒரு பிளேஸாக இருக்கும். கர்நாடக மாநிலம் சிக்காபலூரில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்ட ஆதியோகி சிலையை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.